ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி எங்கே போயிருந்தோம் அப்படின்னா நாகூருக்கு தான் போயிருந்தோம். ஆமாம், சூப்பராக இருந்துச்சு. நாகூருக்கு போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். வாங்க, நான் உங்களுக்கும் எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது கோபுரம் மாதிரி இருக்குல்ல, இது நாகூரில் 4 சைடுமே இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சுன்னா அதில் விளக்கேற்றுவாங்க. அதெல்லாம் பார்க்கவே சூப்பராக இருக்கும். நீங்கள் யாராவது இங்கே போய் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அது மாதிரி இங்கே நாகூரில் பார்த்திங்கன்னா நிறைய கடைங்க இருக்கும். ஆமாம், செம்மையாக இருக்கும். நல்லா எல்லாம் நிறைய சீப்பான 10 ரூபா கடை அந்த மாதிரி கடைங்க நிறையா இருக்கும். அது ஃபேன்சி ஐட்டம் அது எதுன்னு சொல்லி எல்லாம் வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம தர்காவுக்கு உள்ளே தான். ஆமாம், அன்றைக்கி கொஞ்சம் கும்பல் கம்மியாக இருந்துச்சு. மற்றபடி தேர்ஸ்டே ஃப்ரைடேலாம் போனீங்கன்னா கும்பல் நிறையா இருக்கும். ஆமாம், நல்லா செம்ம கும்பலாக இருக்கும். பட் நாங்கள் இது சாட்டர்டே போயிருந்தனால கொஞ்சம் கும்பல் கம்மியாக தான் இருந்துச்சு. சரி, ஓகே, அதோட இது வரைக்கும் யாரும் பார்க்கலன்னா உங்களுக்கு இதெல்லாம் சுற்றி காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் ஃபுல்லாக இதை சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் நிறையா பேர் அங்கே ஃபாத்தியா ஓதிட்டு இருந்தாங்க, துவா கேட்டுட்டு இருந்தாங்க. ஆமாம், சரி நம்மளும் போயிட்டு ஓதிட்டு துவா கேட்டுட்டு அப்படியே வெளியில் வந்துட்டு சுற்றி இந்த எல்லா கோபுரம் இந்த மாதிரி இருக்கிறத உங்களுக்கெல்லாம் காட்டலான்னு சொல்கிறதுக்காக ஈவினிங் டைம் மேலே பார்த்திங்களா இந்த மாதிரி விளக்கு லைட்டு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். அது இன்னும் இருட்டில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராகவே இருக்கும். உள்ளுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் அப்படியே ஃபுல்லாக பளிங்காலே கட்டியிருப்பாங்க. பார்க்கவே செம்மையாக இருக்கும். இங்கே போனாலே மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், நீங்கள் யாராச்சும் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோவில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு அப்படியே நம்ம வெளியே கடை வீதிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். இங்கே எல்லா ஜாமானும் கிடைக்கும். அதாவது கித்தாபு, குரான், ஷால், புர்கா, ஃபேன்சி ஐட்டம், பிள்ளைங்களுக்கு டாய்ஸ், இந்த மாதிரி எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க. சரி, பிள்ளைங்க கேட்டாங்களா ஜாமான், அவங்களுக்கும் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு நாங்களும் கொஞ்சம் எங்களுக்கு தேவையான அந்த அத்தர் பாட்டில், இந்த காரில் ஹேங் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஐட்டம் நானும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எல்லாமே நல்லா குவாலிட்டியாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. அது மாதிரி இங்கே நிறையா பேர் நிறைய வேண்டுதலுக்காக வருவாங்க. இப்போ நீங்கள் ஏதாச்சும் போய் உங்களுக்கு ஏதாச்சும் நடந்திருக்கா அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். சரி, வாங்க அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். வழக்கமாக இங்கே நாங்கள் இயர்லி ஒன்ஸ் எப்படியாச்சும் போயிட்டு வந்துடுவோம். போயிட்டு வந்தாலும் மனசு ரொம்ப நிம்மதியாகவும் இதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி